வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசிக்கான மாத ராசி பலன் எந்த மாதத்துக்கு அக்டோபருக்கு பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபரில் என்னென்ன மாதிரியான பிளானட்டரி டிரான்சிஷன் நடக்க போகுது, அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி சிம்மம். ஸோ சிம்மத்துக்கு வந்து என்ன மாதிரியான பிளானட்டரி டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா, ராசிநாதனான சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி கன்னியிலேருந்து துலாமுக்கும், கன்னியில் ஆல்ரெடி இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கும், துலாமில் ஆட்சியாக இருந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே விருச்சிகத்துக்கும் மாறுறாங்க. ஸோ சுக்கிரன் இந்த இடத்துலேருந்து மாறுறது ரொம்ப பெரிய ரிலீஃப் சிம்மத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் பாதகாதிபதி. அங்கே ஆட்சியாக இருந்து நிறைய பாதகத்தை செஞ்சார். கிட்டத்தட்ட பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க. அதுக்கு காரணம் ராசி மேலே விழுந்த சனியுடைய பார்வை, அதே மாதிரி 3ஆம் அதிபதியுடைய பலம். 3ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் மாரகாதிபதி. மாரகம்னா அப்போ என்ன மரணத்தை கொடுப்பாருன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டார். மரணத்துக்கு நிகரான துன்பம் அப்படிங்கிறது தான் சிம்மம் அனுபவிச்சிட்டு இருந்தது பல மாதங்களாக, கணக்கே இல்லாமல். அதுவும் போன 2 மாதம் ரொம்ப அதிகம், லாஸ்ட் மந்த் ரொம்பவே அதிகம், செப்டம்பர் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அப்போது இப்போ என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நல்ல கிரகமான செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே நீசமாகிறாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்டோபர் 20 வரைக்கும் செவ்வாய் சேஃப் தான். சனியுடைய பார்வையும் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது, 9ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போது சில விஷயங்களில் சிம்மம் கவனமாக இருக்க தான் வேணும். பாசிட்டிவ் தான் நிறையா இருக்குது. ஒவ்வொரு செக்டாருக்கும் சிம்மத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி போக போகுது, 6ஆம் அதிபதி 7ல் பார்க்குறது லக்னத்தை. எப்படி பிஸ்னஸ் இருக்கோ அதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்குறேன், புதுசாக ஒரு டீலர்ஷிப் போகிறேன், என்னுடைய பணத்தை நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை இந்த பிஸ்னஸை வச்சுட்டு எனக்கு தெரியாத இன்னொரு பிஸ்னஸை நான் தொடுறேன், எனக்கு தெரியாத ஒரு நபரை நம்பி நான் பணம் போடுறேன். பார்ட்னர்ஷிப்பை லீகலைஸ்டாக வைக்காமல், பேப்பர் டாக்குமெண்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக வைக்காமல் வாய்மொழி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பண்ணாத பட்சத்தில், வாய்மொழி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருந்ததுன்னா தப்புங்க. எல்லாத்தையுமே பேப்பராக டாக்குமெண்ட்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை தான். எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க பிஸ்னஸில். அப்போது சிம்மத்துக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா தான் போகும். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பார்ட்னர்ஸை பேப்பரோடு வச்சுக்கோங்க. நம்பாதீங்க, வாய்மொழியை நம்பி எதுவும் பண்ணாதீங்க. சரி, ஓகேங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணல, நாங்கள் வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தான். 10ஆம் அதிபதியான புதன் 3ல் இருந்தாலும் தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. போக 3ஆம் இடத்துலேயே ராசிநாதன் மாட்டினாலும் என்ன தான் இருந்தாலும் ராசிநாதன். அப்போ 3ஆம் இடத்தோட பாதகம் 50% தான் நடக்க போகுது. 50% இந்த சூரியனோட பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி புதனுக்கு அது நட்பு வீடு, 2ஆம் அதிபதி தான். புதன் வந்து ஒன்றும் பெருசாக கெட்ட வரலாம் இல்லை. அப்போது 3ஆம் இடம் ஓரளவுக்கு அதோட மெலிஃபிசிட்டியை குறைச்சிருச்சு. அப்போ போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அண்ட் முயற்சிகள் எல்லாம் வெற்றி. புதிய வேலைவாய்ப்பு தேடுறீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதிக்கு மேலே வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கான பிராப்தம் இருக்குது. தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 வாரத்துக்கு மேலே செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த செலவு அப்படிங்கிறதுல 2 வாரத்துக்கு மேலே, அக்டோபர் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பிரச்சனை இல்லை, 3rd and 4th வீக் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 7ல் இருந்து ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கே நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மத்துக்கு நான் இயர் பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, 50 வயசை தாண்டின சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஹையாக வைக்கும். என்ன காரணம், சனியுடைய பார்வை ராசி மேலே விழுது. அஷ்டம சனிக்கு ஈக்குவலாக கண்டக சனி பாதிக்கும். எந்த ஒரே ராசியை, சிம்ம ராசியை, இன்னும் ஒரே ஒரு ராசி மட்டும் இருக்குது, சிம்மம் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பாதிக்கப்படும். அது வந்து கடகராசி. கடகம் சிம்மம் ரெண்டுமே கண்டக சனிலையும் பாதிக்கப்படும். நீங்கள் அஷ்டம சனிக்கே வெயிட் பண்ண வேண்டாம். அஷ்டம சனியோட எஃபெக்ட்டு கண்டக சனிலே தெரியும் சிம்மத்துக்கெலாம். அப்போ ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும். சைல்டு பர்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எங்களோட குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நல்லா இருக்கிறார். குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமான்னு தோணும், நம்ம கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும், இல்லை வேறு வேலை மாறிக்கலாமேன்னு தோணுமே தவிர்த்து வேலையை விட முடியாது. ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம். குருவுக்கு பகை வீடுனாலும் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் தான் குரு உட்காந்துட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. பட் என்ன சொல்கிறது, அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறதும் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறதுனால
உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம் வந்து அஃபெக்ட் ஆகுது. குழந்தைகள் வந்து நல்லாவே இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்த்து சம்பாதிச்சு அதுங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் வேலையை விட முடியாது. குழந்தைகள் சைல்டு பர்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவே ஒரு பாசிட்டிவிட்டி தான். பார்ட்னருடைய ஜாதகத்தையும் பார்த்தா தான் அது தெளிவாக கணிக்க முடியும். என்ன காரணம்னா, என்ன தான் இருந்தாலும் சனியுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்குது. அது ஒரு ட்ராபேக் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகேங்க. நாங்கள் வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துலலாம் எப்படி இருக்கணும்? கவனமாக தான் இருக்கணும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறாரு, பாவகிரகம் தான். அதனால் பெருசாக கடன் வராது. இருந்தாலும் சின்ன சின்ன கடன்கள் அநியாய வட்டிக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடம்புல ஹீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். பாக்கியாதிபதியான செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு. அதே மாதிரி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு சனியுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்பவே கவனமாக இருக்கணும். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் நீசமாகிறதுனால ஏதோ ஒரு சின்ன விஷயம், அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சுய ஜாதகத்தை பார்க்கும்போது பலனும் மாறும், அதை நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இதை தான் சொல்லுது. சரி, நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு வந்து எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி நீசமாகிறார். அப்போ முதல் 2 வாரம் பிரச்சனை இல்லை. 3ஆவது வாரத்துக்கு மேலே ஒரு மந்தத்தன்மை, ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்துடும். நாளைக்கு படிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க டயர்டே ஆகாதவங்க கூட டக்கு டக்குன்னு டயர்டாக ஆரம்பிப்பாங்க. ஒரு சுணக்கம் வரும், இதை ஏன் நான் செய்யணும், அப்படி நான் கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணுமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மித்தபடி சனியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சனி எனிஹவ் வக்ரமாக தான் இருக்கிறாரு. என்ன தான் சனி பார்வை இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு விஷயந்தான். வெளிநாட்டுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ல் இருக்கிறது ராகு. அப்போது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போக முடியாது. பட் அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பிலீஃப் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யாரை நம்புறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப நாளாக நல்லா பழகினவங்க கூட முதுகில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கிறதுனால செய்கிறதையும் எண்ணி செய்யுங்க. அடுத்தவங்கக்கிட்டேயும் கவனமாக இருங்க. நீங்களும் பெருசாக கொடுக்க வேண்டாம், நீங்களும் பெருசாக வாங்கிக்க வேண்டாம். அதுதான் நான் ஆன்லைனில் சொல்ல வரேன். என்னதான் இருந்தாலும் சிம்மாதிபதி உட்கார்ந்துருக்கிறது 3ஆம் இடம், பாதகஸ்தானம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலை நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பாதகத்தை செய்கிறதுக்கு, ஒரு கெட்டதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒவ்வொரு செயல்லையும், முக்கியமாக அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும், மன ரீதியான உதவியாக இருந்தாலும் பண ரீதியான உதவியாக இருந்தாலும் ரொம்பவே கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், கை காலெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ உதறி கொடுங்க. ஏன்னா ஜாயிண்ட் பெயின் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மாதத்துக்கு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுலாம் நல்லது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ராசியுடைய உங்கள் ஜாதகத்துடைய பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க தேவை இருக்காது. டெய்லி நீங்கள் தூங்குற மாதிரி, நடக்கிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி உங்கள் வாழ்வியல் மாற்றங்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களை பல விதத்துலேருந்து காப்பாற்றும், பல ஆபத்துலேருந்து காப்பாற்றும். அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் சிம்மம். நன்றி, வணக்கம்.